எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே தெரியுறாங்க. யாரு? இந்த நிஃப்டியும் வெள்ளிக்கிழமையும். வெள்ளிக்கிழமைன்னு வந்தால் போதும், நிஃப்டியை பிடிச்சி அடி வெளுத்து விடுது இந்த ஃப்ரைடே. அதுலேயும் இன்னைக்கு இறங்கினதெல்லாம் ஸ்பெஷல் கும்பா. நம்ம எத்தனையோ முறை பேசியிருக்கோம், மார்க்கெட் என்ன வேணாலும் இருக்கலாம், 25,000 26,000 கூட இருக்கலாம். ஆனால் 10,000 8,000 நிஃப்டி இருந்தப்போ கூட 200 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஏற்ற இறக்கத்தின் போது எவ்வளவு பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தேதியில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே பாவகரமாக இருக்குது, பயங்கர நஷ்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பாக பல நண்பர்களுடைய போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கிராஷ் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்றாங்க. கடந்த 2 நாட்களில் மட்டும் ஒரு நண்பர் சொல்கிறாரு, 1 லட்ச ரூபா லாஸ் அப்படின்றாப்ல. கடந்த 1 வருடமாகவே நஷ்டமா இருக்கு, சம்பாதிக்கவே முடியாதா? மார்க்கெட் கிராஷ் வரும்பொழுது எந்த செக்டர்கள்லாம் இறங்கும், எல்லா செக்டருமே இறங்கிருமான்னா இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒரு முக்கியமான ட்ரிக் சமீபத்தில் முதலீட்டாளர்கள் கடந்த 1 வருஷத்தில் எது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கடந்த 1 வருடத்தில் பல கம்பெனிகளில் பெருசாக லாபமே இல்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிக்கை கரெக்டாக யோசித்து பார்த்துருந்தால், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக உள்ளே வர்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். பழைய ஆளுக பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், 2020 மாதிரியோ 2008களில் வந்த மாதிரியோ மிகப்பெரிய ஒரு கிராஷ் என்பது கடந்த சில வருடங்களாக வரமாட்டேங்குது. அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சரிவு கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற சமயங்களில் வரக்கூடிய டேரிஃப்னால தான். அவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டில் என்ன நடக்குமோன்னு தெரியாமல் தான் கோல்டை கூட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ட்ரிக் என்ன? கடந்த 1 வருட ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் ஒவ்வொரு செக்டரை எடுத்து பாருங்க. ஐடி துறை தான் மண்ணை கவி உட்கார்ந்துருக்கான். ஃபார்மா செக்டரில் பல கம்பெனிகள் மண்ணை கவி உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி ரயில்வே துறையில் பல கம்பெனிகள் கவி உட்கார்ந்துருக்கு. ஆனால் ஆட்டோ துறை பங்குகள் எடுத்து பாருங்க, அவன் இருக்கிறதுலையே உச்சத்தில் இருக்கான். நிறைய என்பிஎஃப்சிஸ் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அவன் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். ஆக மொத்தம் மார்க்கெட் கிராஷ் ஆகும், பெரிய சரிவடையும், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க சில பேர். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது வரலாறை வச்சு பார்க்கும் பொழுது செக்டர் வைஸ் கீழே இருக்கிறானுங்க, அதே மாதிரி செக்டர் வைஸ் மேலே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் மேபி ஏதாவது ஏறின செக்டரை மறுபடியும் ஏற்றி விட போகிறாங்களா, அல்லது ஏறின செக்டரை கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் கீழே இருக்கிற செக்டரை மேலே ஏற்றி விடுவாங்களா? ஆக மொத்தம் இதில் பணம் பண்ணுறவங்க பணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 1 வருஷத்தில் எதில் ஏறுதோ அதுலேயும் பணம் பண்ண போயிடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் ட்ரிக் சமீபத்தை 1 வருஷத்தில் பல முதலீட்டாளர்கள் மிஸ் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி செக்டரா தனிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்த செக்டர்கள் அப்படின்றது நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட சில ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இந்த டிக்சன் ஏம்பர்னு பல பங்குகள் அவனுங்களாம் ரெக்கவரி ஆகிட்டு வந்தாங்க. ஸோ இனிமேல் அடுத்து வரக்கூடிய, சப்போஸ் இப்போ ஆல்ரெடி 1000 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி இறங்கிடுச்சு, பல பங்குகள் 10% 15% இறங்கியிருக்கான். ஸோ இனி அடுத்தடுத்த மாதங்களில் எந்த செக்டர் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஏறக்கூடிய சக்தி இருக்கும்? மறுபடியும் இவனுங்களுக்கே தான் அந்த சக்தி இருக்குமா? மறுபடியும் டிஃபென்ஸு, ஃபைனான்ஸு, மறுபடியும் இன்ஃப்ரா, எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளுக்கே தான் அந்த சக்தி இருக்குமா, அல்லது வேற யாருக்காவது வருமா? நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க. இப்போதைக்கு கடந்த 1 வருடத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த துறை பங்குகள் அதிகமாக கீழே இறங்கினதை மீட் எடுத்திருக்காங்கன்னா இந்த 4 செக்டரில் வந்து முதன்மையாக நிற்கிறாங்க. நண்பர்களே,
நம்ம மார்க்கெட்டில் இன்னும் மிகப்பெரிய ஒரு கும்ப மேளா, ஒரு கும்ப திருவிழா இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. சாதாரணமாக வெறும் 1000 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. இதுக்கே நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் அதை கரெக்டாக தான் சொல்கிறாரு. நிஃப்டி இன்னும் பழைய லோ கூட வரல, ஆனால் அவருடைய 6 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் இப்போவே 20% காணும் அப்படின்றாப்புல. என்னங்க அநியாயமாக இருக்குது. 6 லட்ச ரூபா போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கண்ணு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இறங்கி கிடக்குன்னா மனசு பயங்கரமாக வலிக்க தான் செய்யும். இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா, இந்த சில்வர் கோல்டெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு, மற்ற எல்லாமே சிவப்புனா சிவப்பு, அப்படி ஒரு சிவப்பியாக அவர் முன்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்கு பல பங்குகள். இதனால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு பக்கம் சமீபத்தில் லாஸ் ஆகிருக்கு. அவருக்கு இவர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர், அவருடைய 6 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 3 நாளில் 3.5% இறங்கியிருக்கு அப்படின்றாப்புல. ஸோ பங்குகளுக்கு தகுந்த மாதிரி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. கம்முன்னு 2 நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஊட்டியில் போய் ஏதாவது ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே படுத்துக்கலாமான்னு இருக்கேன், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, 3 வருஷமாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் மெயின்டைன் பண்ணிருந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கடைசியில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குகளையும் பிடிச்சி நான் விற்றுட்டுட்டேங்க அப்படின்றாப்புல. ஒரு 60,000 ரூபா லாபத்தில் முடிச்சு விட்டுருக்காப்புல. ஏதோ லாபம் வந்த அளவுக்கு சந்தோஷம். நண்பர்களே, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இவர் அவரே தானா இல்லை அவர் வேறையா அப்படின்றது தெரில. ஒரு தடவை ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இந்த சன் டிவி கூலி அப்படின்ற படத்தினால ஏதாவது பெரிய வருமானம் வருமா என்னன்றது தெரில, நான் 1000 ஷேர் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். அதுக்கப்புறம் கூட அவர் பதிவிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் கூட சில நாட்களில் வந்து கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருந்தது. கடைசியில் இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, இவரே தான் அவரா அல்லாது இவர் வேறையான்னு தெரில, சன் டிவி எவ்வளோ லோக்கு போயிடுச்சு, என்னாலேயே சுத்தமாக முடியலையே அப்படின்றார். இன்றைக்கி நான் எடுத்து பார்க்குறேன், அது எப்போவோ ஒரு நாள் மட்டும்தான் அன்றைக்கி ஏறி இருக்கும் போல். அதுக்கப்புறம் நம்ம இந்த சன் டிவி பங்கு பார்க்கவே இல்லை. இப்போ 1 மாதம் கழித்து பார்க்குறோம், அது வந்து மேலே போகலை. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து பார்க்கல, இது 1 இயர் லோனில் வந்து கும்பா குட்டி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு இந்த சன் டிவியினுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ இன்றைய தேதியில் போய் எடுத்து பார்க்கும்பொழுது 2.25% இறங்கியிருக்கு. ஸோ மொத்தத்துக்கு ஒரே வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்க்கும்பொழுது 37% லாபம் என்பது காணும். அதாவது அந்த ஷேர்னுடைய விலை என்பது லாபமும் காணும், போட்ட பணத்தையும் காணும் அப்படின்ற மாதிரி போட்ட பணத்திலிருந்தே 37% தற்போது இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் தமனாவை புக் பண்ணுங்கயா அப்படின்னு பல ரசிக சியாமணிகள் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கேட்கலின்னு நினைக்கிறேன் நான். நண்பர்களே, சில பேர் வந்து பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி கண்ணாடி நின்று பார்த்து பேசி ஒரு மாதிரி பழக்கப்படுத்திக்குவாங்க இல்லையா. ஒரு மீட்டிங்கு போகிறாங்க, நானே வந்து பல மீட்டிங்களுக்கு அந்த காலத்தில் போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பற்றி பேசும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் என்பது வரும், எங்கே தப்பு பண்ணுறோம் எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் ஒரு நண்பர் தனக்குத்தானே பேசிக்கிறாப்புல. அதாவது 17 லட்ச ரூபா என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது, அது சில நாட்கள்லேயே ஒரே வாரத்தில் 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இதையை பார்த்து நான் பயப்படக்கூடாதுன்னு ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எனக்கு நானே சொல்லிக்கிறேன், ரொம்பவுமே கஷ்டம்தான். 17 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன், அதில் திடீர்னு பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்கான 15 லட்ச ரூபாய்க்கு தான் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எதாக இருந்தாலும் 10 வருஷம் கழித்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே கான்ஃபிடென்ட் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த நண்பனுடைய ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுலேருந்து எனக்கு சம்பளம் வருது, அதனால் அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 17 லட்சம் என்பது 10 வருஷம் கழித்து எனக்கு ப்ராஃபிட் வந்தால் கூட போதுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. சில மாதங்களுக்கு இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கீழே விழுகாத வரை போன வருஷம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உலகத்திலேயே இந்தியன் மார்க்கெட் ஃபேவரேட்டான மார்க்கெட்டு, எதிர்காலத்தில் ரொம்பவும் வளர்ச்சியாக போகும், டெவலப்டு நேஷனாக கூட மாறிடும் ஒரு கட்டத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லாங் டேர்மு மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கேன். இந்தியனுடைய க்ரோத் ஸ்டோரி நம்பிக்கிட்டு எனக்கு நானே கான்ஃபிடென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாப்புல. ஸோ 17 லட்ச ரூபா அவருடைய பணத்தில் ஒரு 2 லட்ச ரூபா இப்போ ஒரே வாரத்தில் லாஸ் ஆகியும் தைரியமாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அடுத்த 10 வருஷம் கழித்து
என்னுடைய லாங் டேர்மில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாப்புல. எப்பா நண்பர்களே, இவரை மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் நிறைய பேர் அவங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது கீழ் நோக்கி வரும்பொழுதுன்னு அவங்களுடைய மைண்டை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, 47 லட்ச ரூபாய்ங்க என்னுடைய போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூ. கடந்த 7 நாட்களில் பார்க்கும்போது 10% இறங்கியிருக்கு. இதுக்கு பேர் அன்ரியலைஸ்டு கெயின் ஆர் லாஸ் அப்படிம்பாங்க. இவங்க ஒருத்தர் புக் பண்ணாத வரைக்கும் அது லாஸ் கிடையாது, அது வரைக்கும் அது அன்ரியலைஸ்டு அப்படிம்பாங்க. புக் பண்ணாதான் அதுக்கு பேர் ரியலைஸ்டு லாஸ். ஸோ கடந்த 7 நாட்களில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா என்பது இறங்கி போச்சு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். ஆனால் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயமே கிடையாது அப்படின்றாரு சதீஷ் அவர்கள். போர்ட்ஃபோலியோ என்ன சின்ன வேல்யூவா? 50 லட்சம்ன்றது பல பேர்த்தினுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரியான அமௌண்ட். ஸோ அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்பது ஸ்டாக் மார்க்கெட் மேலும் கீழும் ஏறி இறங்கும் போது இப்படித்தான் நடக்கும். 5 லட்ச ரூபா திடீர்னு மைனஸ் காட்டுவோம், அப்புறம் ஏதாவது ப்ளஸ் காட்டுவோம், அப்புறம் மறுபடியும் இதோட பெரிய மைனஸ் காட்டுவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது இப்படித்தான் இருக்க போகுது. அதனால் நான் இப்போ கூட 47 லட்ச ரூபா போட்ட பிறகும் கூட என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பல பங்குகள் எங்காவது கிராஷ் ஆகி கீழே இறங்குச்சுன்னா அது வேல்யூபிளான ஸ்டாக்ஸாக இருக்க பட்சத்தில் நான் ஏவரேஜ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு சரியான ஆள். ஏன்னா எவ்வளோ தூரம் கீழே போனாலும் வேல்யூவான பங்காக இருந்தால் நான் ஏவரேஜ் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய இவர் தான் இருக்கிறதுலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உகந்த ஆள் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆக மொத்த நண்பர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தப்பவே இல்லை. வீட்டுக்காரமாயிட்ட எப்படி இருந்தாலும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இவன் வாரமான நம்மளுடைய நிஃப்டி புல்தடிக்கு பயில்வான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மாதிரியே போய் அடி வாங்கிட்டு இருக்கான். டேய், எங்களுக்கு தான் மான ரோசம் இல்லை, உனக்குமாடா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இறங்கியிருக்கான். கம்முன்னு பேசாமல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் போய் நம்ம ஏதாவது ஒரு ஊட்டி ஒரு குளிர் பிரதேசத்தில் போய் உட்காந்துக்கிறதா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நாம் இனி நாளை அல்லது சண்டே அன்னைக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.